ஹாய், என் பேர் மதுசூதனன். நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் இங்கே பிப்ரவரியில் எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாகவே. ஸோ நான் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்குதுன்னு சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அந்த டைமில் இன்ஸ்டா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அட்வான்ஸ் க்ரோ ஹேர்னு ஒன்று ஃபேமஸாக இருக்குது. சேம் டைம் வந்து இங்கே எனக்கு பக்கத்துலேயே அம்பத்தூர்லேயும் இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் டெர்மட்டாலஜிக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து இங்கே தான் வந்தேன். ஸோ வந்தப்போ நான் ஸ்டெஃபி மேமை பார்த்தேன். அவங்க வந்து ஸ்கேல்ப்பு செக் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அது இல்லாமல் வந்து ஹேர் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பிஆர்பி சஜஸ்ட் பண்ணாங்க. அது பிஆர்பிக்கு முன்னாடி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆக்சிஜனேஷன் தெரப்பி போக சொன்னாங்க. ஸோ நான் பிஆர்பி 10 சிட்டிங்ஸ் ஆஃப் பண்ணேன். சேம் டைம் வந்து ஆக்சிஜனேஷன் வந்து 3 டைம் பண்ணேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக தேர்ட் சிட்டிங்லேயே வந்து ஆக்சிஜனேஷன் தேர்ட் சிட்டிங்லேயே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஹேர்லாம் சுத்தமாக குறைஞ்ச மாதிரி இருந்தது. நான் டெய்லி தலை குளிக்கும் போது தெரியும் நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிது சுத்தமாக. ஸோ இப்போ சிட்டிங்ஸ்க்கு அப்புறம் இப்போது எனக்கு 5-6 சிட்டிங்ஸ் முடிஞ்சிருக்கு. நான் ஃபெப்ரவரியில் இங்கே வந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய சேஞ்ச் இருக்குது. நான் ஃபெப்ரவரியில் வந்தப்போ எனக்கு பேட்சியாக தெரியும் ஸ்கேல்பில் நிறைய. ஸோ இப்போ வந்து அது சுத்தமாக தெரியல. எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் முடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் மேலே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 4 செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபர்தராக நெக்ஸ்ட் என்னன்னு தெரியும், டாக்டர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் மேம் வந்து ஒரு டயட் பிளான் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணேன். சேம் டைம் கொடுத்த மெடிக்கேஷன்ஸ் சீரம்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்தராக இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புகிறேன்.